இன்றைய வேத வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, ஏதோ ஒன்றை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்தும் பதில் கிடைக்காமல் சோர்ந்து போய் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாட்களை கடந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியே இருக்கப் போகிறது என்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே. உனக்காக நான் வைத்துள்ள திட்டங்களை நான் அறிவேன். நான் உனக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் உன்னை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன். உனக்கு நம்பிக்கையை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிடுகிறேன். ஆம், உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. ஏதோ நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் தாமதமாகிறதினால், உடனே கிடைக்காமல் போகிறதினால் நீங்கள் எதிர்பார்க்கிறதை தராமல் இருக்கிறார் என்று அர்த்தமில்லை. ஏற்ற வேளையில் உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் மேலானது. நம்பிக்கையை விட்டுவிடாமல் பொறுமையோடு காத்திருங்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று பவுல் ரோமர் 8:25 சொன்னது போல, நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்கள் கண்களுக்கு அகப்படவில்லை, ஆனாலும் நிச்சயம் என்னுடைய கர்த்தர் நான் எதிர்பார்க்கிறதை தருவார் என்று அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் பொறுமையாய் காத்திருங்கள். நினைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்த தேவன் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கிறதை சரியான காலத்தில் செய்யாமல் இருப்பாரோ? அதுவும் உங்களுக்கென்று நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கும் மேலாக சிறந்ததை செய்ய முடிவு செய்திருக்கிறார். அது ஒருபோதும் உங்களை எந்தவொரு காலத்திலும் பாதிக்காது. அது மேலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க ஏதுவாய் இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலமாகவும் அமையும். கலங்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.